உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மெதுவா பாத்துக்க. இது மேல காலை வச்சுக்கோ. கால் எடுத்து மேல வச்சுக்கோ. முடியலையே. மேல வச்சுக்கோக்கா. பொறுமையா. ரொம்ப வலிக்குதே. ஒண்ணுல. பாத்து. அவ்வளவுதான். ஐயோ வலிக்குதே. உட்கார்ந்தாலும் வலிக்குதே. அப்படியே படுத்துக்கோ கல்யாணி. ஐயோ படுத்தாலும் வலிக்கும். ஐயோ வலியில உயிர் போதே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. கால்ல சுளுக்கு தான் பிடிச்சிருக்கும். ஸ்ப்ரே அடிச்சா சரியாயிடும் கல்யாணி. இரு நான் எடுத்துட்டு வரேன். அக்கா ரொம்ப வலிக்குதாக்கா? ஐயோ அம்மா. கல்யாணி காலை காட்டு. ஸ்ப்ரே அடிச்சு விடுறேன். நானே அடிச்சுக்கிறேன். கொடுங்க. வேணா இரு, நான் அடிச்சு விடுறேன். இல்ல வேணாம். நீங்க அதை கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு வேற நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். வீரே என்கிட்ட கொடுங்க. அவன் அடிச்சு விடுவான். நீங்க போங்க. தம்பி இந்தாங்க ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. கொஞ்ச நேரம் நீ படுத்தே இரு. எந்திரிச்சு வர வேண்டாம். விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. எல்லாம் ரெடி ஆனதும் நானே வந்து சொல்றேன். அப்ப நீ பொறுமையா வா. தம்பி பாத்துக்கோங்க. அக்கா உனக்கு இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. எல்லாம் உன்னாலதான்டா. என்னாலயா? தடிமாட்டு பயலே. ஒரு ஏணியை பிடிக்க துப்பு இல்ல. ஸ்ப்ரேவை கையில வச்சுக்கிட்டு என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதை அடிச்சு விட்டு தொலை. அக்கா இப்ப வலி எப்படிக்கா இருக்கு? போதுமாக்கா? உயிர் போதே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரிகாலா. நீ மட்டும் இல்லனா நான் எனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கவே வந்திருக்க முடியாது. அம்மா என்ன கண்டிப்பா விட்டுருக்காது. எனக்காக நீ இந்த பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. போதும் இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ முதல்ல இன்டர்வியூக்கு போய் நல்லபடியா முடிச்சிட்டு வேலை கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷமான செய்தியோட வா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நான் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அது வரைக்கும் நான் இங்கே காத்திருக்கேன். நீ வா. மேடம் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஏன் இன்டர்வியூக்கு டைம்க்கு வர மாட்டீங்களா? இல்ல மேடம் 9:30க்கு தான் இன்டர்வியூன்னு சொல்லிருந்தாங்க. 9:30னா 9:30க்கு தான் வருவீங்களா? ஏன் half an hour முன்னாடி வர மாட்டீங்களா? சாரி மேடம். என்ன சாரி? இன்டர்வியூ ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. உள்ள போங்க. ஏன் லேட்டு? சாரி மேம். உட்காருமா. தள்ளி உட்காருங்க. வரலட்சுமி அண்ணி கொஞ்சம் இங்க வந்துட்டு போயேன். இந்த வரேன் அண்ணி. சத்யா அண்ணி கூப்பிடுறாங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துக்கோ. சத்யா அம்மா திரும்ப வர்றதுக்குள்ள நான் போய் அருள் மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்க? இப்போ நீ போன உடனே அம்மா வந்துருச்சுன்னா நான் என்னக்கா சொல்றது? ஏய் ப்ளீஸ் டே. அக்கா நீ சும்மா இருக்கா? என்ன மாட்டி விட்டுறாத. ஏய் உனக்கு கெஞ்சி கேக்குறேன்டி. ஒரு 2 நிமிஷம் தான். மாமாவை பார்த்து என் மனசுல இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். வேணாங்கா சொன்னா கேளு. அருள் மாமா ரூம்ல இப்ப நந்தினிக்காவும் பெரிய மாமாவும் தான் இருக்காங்க. அதனால இப்ப அருள் மாமா அவர் ரூம்ல கூட இருக்க மாட்டாரு. அப்புறம் அருள் மாமாவை நீ எங்கன்னு போய் தேடி பேசுவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எப்படியும் மாமா வீட்டுக்குள்ள தானே இருக்கும். ஆமா தாயே சொன்னா கேளு. இது சரியா வராதுக்கா. நான் வேணும்னா உனக்கு கெஞ்சி கேக்குறேன். நீ போகாதக்கா. அம்மா கிட்ட என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்டி இப்படி பண்ற? அக்கா பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உனக்கு பாவம் பார்த்தா அம்மா கிட்ட நான் தானே திட்டு வாங்கணும். ஏய் அம்மா வர்றதுக்குள்ள நான் எப்படியாவது வந்துடுறேன்டி. இப்படி நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு நான் போயிட்டு வந்திருப்பேன்ல. யோசிக்கிறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. நான் போய் மாமா பாத்துட்டு வரேன். அக்கா அக்கா போகாதக்கா. அக்கா அக்கா ஷோ. மாமா வானதி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வானதி ப்ளீஸ் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சின்ன வேலை இருக்கு. இல்ல மாமா நான் உங்ககிட்ட இப்பவே சொல்லி ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நில்லுங்க போதும். சரி சீக்கிரம் சொல்லு.
வானதி சீக்கிரம் சொல்லு வானதி. இதோ சொல்றேன் மாமா. மாமா, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு உங்களை என்ன அருள், ஆ? நந்தினியை பார்க்க வந்தியா? இல்லத்த, நான் சும்மா தான் இந்த பக்கமா வந்தேன். ஆ, வானதி தான் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன வானதி, ஏதோ சொல்லணும்னு சொன்ன, சொல்லு. இவ என்னத்த முக்கியமான விஷயத்த பேச போறா? முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பா. இதுவே இவளுக்கு பழகி போச்சு. சின்ன வயசுல இருந்து இவ இப்படிதானே, உனக்கு தான் நல்லா தெரியும்ல. ம். வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பா. ஆனா அதுல ஒரு விஷயமும் இருக்காது. நேரமாயிக்கிட்டு இருக்காருல, இவளை இன்னும் முழுசாவே அலங்காரம் பண்ணல. சரிதா, அதுக்குள்ளேயே வெளியில வந்துட்டா. வா வானதி போ. வாடி. வா இப்படி. என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால நீ கொஞ்சம் தள்ளி போய் நில்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, இப்ப யாரு கதவை தட்டுறாங்க? ஐயோ கடவுளே! யாரு? நான் தான் வரதேன். ஐயோ, ஏய், இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? கதவை திறங்க. கதவை தட்டுறேன், கதவை திறக்காம உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தோ வரேன். என்னடி இது? என்ன வேணும்? அருளோட சென்ட் பாட்டில் இந்த ரூம்ல இருக்கான், எடுத்துட்டு வர சொன்னான். நான் எடுத்து தரேன். அது எங்க இருக்குன்னு என்கிட்ட தான் சொல்லி அனுப்புனான். அதனால நானே எடுத்துக்கிறேன். ஐடி கார்டு போடவே இல்லையா? ஐயோ, அவசரத்துல மறந்துட்டேன். ஐயோ, சரி விடுங்க. ஐயோ, 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் என்ன கூப்பிட மாட்டாங்களே. அங்க மாமா வீட்ல இந்நேரம் என்ன நடந்திருக்குன்னே தெரியல. சீக்கிரம் கூப்பிட்டாங்கன்னா இன்டர்வியூ டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம். 9:30 மணிக்கு இன்டர்வியூன்னு சொல்லி இப்ப வரைக்கும் கூப்பிடாம இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.